இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட அனுசரணையாக நீங்கள் நடந்துக்குங்க, அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும் என்பதற்குரிய வழிமுறைகளே நிறைய சொல்லி தருகிறது. அவங்க நம்மகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத விட நாம் எப்படி நடந்துக்கணும், பெரும்பாலும் நாம் முன்னுதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களும் கிட்டத்தட்ட அதுக்கு தகுந்த மாதிரியே மாறிடுவாங்க. நாம் முறைக்கிற ஆட்களாக இருந்தோம்னு சொன்னால் அவங்களும் ஒரு வகையில் முறைக்கிறவங்களாக மாறி போயிடுறாங்க. நாம் கனிவானவங்களாக நம்மளுடைய அப்ரோச் அமைஞ்சு போச்சுன்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளிடத்தில் மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்போ இது சம்பந்தமாக மார்க்கம் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி தருகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சமூக அறிவியலில் அண்டை வீட்டார் குறித்த செய்திகளும் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. எந்த அளவுக்கு அதில் நெருக்கமும் ஒரு நல்ல உறவும் பாராட்ட வேண்டும், அவங்களோட அந்நியுன்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அற்புதமான நபிமொழி ஒன்று இருக்கிறது. அதைவிட அண்டை வீட்டாருடைய நெருக்கத்தை, உறவை பற்றி வேறு எதையும் சொல்ல தேவையில்லை. அவ்வளவு அருமையான ரொம்ப உறுதியான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? மாசால யூசினி ஜிப்ரீலு பில்ஜார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மாசால இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதை முடிக்கிறாங்க. எப்படி பாருங்கள், இடைவிடாமல் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்று சொல்வது கூட ஒரு சாதாரண வாக்கியம்தான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்களை திரும்ப திரும்ப வலியுறுத்துறதை பார்த்த உடனே நான் என்ன எண்ணத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு கேட்டால், ஹத்தா லனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு, அவர் அவங்கள பக்கத்து வீட்டுக்காரங்களை நமக்கு வாரிசாக ஆக்கிடுவாங்களோ என்று நான் எண்ணுகிற அளவிற்கு, நம்ம இறந்துட்டோம்னா நம்ம சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள வாரிசாகவே ஆக்கிடுவாங்களோ என்று நான் எண்ணும் அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி என்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள்.